நீங்கள் எல்லாருமே கேட்ட மாதிரி 1/2 கிலோ வடி பிரியாணியும் குக்கரில் ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தம் பிரியாணியும் எப்படி பண்ண போகிறோன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் தம் பிரியாணிக்கும் வடி பிரியாணிக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னன்றதையும் நம்ம இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறோம். ஸோ மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோவோட எண்டிலையும் உங்களுக்கு சரியான ஒரு ட்விஸ்ட் ஒன்று காத்துட்ருக்கு. ஸோ ரெண்டாவது விஷயம் என்னென்னா, இந்த வீடியோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக தான் சொல்ல போகிறேன். ஒரு பிகினராக இருக்கிறவங்க இந்த வீடியோவை பார்த்து சமைக்கணுன்னா எந்த அளவுக்கு கிளியராக சொல்ல முடியுமோ அந்தளவுக்கு கிளியராக சொல்ல போகிறேன். உங்களுக்கு யாருக்காச்சும் ரெசிபி ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தால் ப்ளீஸ் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. கீழே தப்பாக கமெண்ட் பண்ணாதீங்க. இந்த வீடியோவில் இருக்க பிரியாணியோட பீஸ்லாம் பாருங்கள். ஒரு பீஸும் ஜஸ்ட் ஒரு பீஸாக இல்லாமல் அந்த பீஸ் மேலே நல்லா மசாலாவோட ஒட்டி ஜூஸியாக இருக்குது பார்த்தீங்களா. இது மாதிரி எல்லா பீஸும் நல்லா ஜூஸியாக வர மாதிரியும் ரைஸ் எல்லாம் நல்லா உதிரியாக வர மாதிரி தான் நம்ம இன்றைக்கி பிரியாணி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே 1/2 கிலோ பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு தபரா வச்சுருக்கோம். அதேமாரி இந்த பக்கம் ரைட் சைடில் ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு குக்கரில் பிரியாணி பண்ணுறதுக்காக குக்கர் பாத்திரமும் இங்கே வச்சுருக்கோம். இதுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 100 ml கிட்ட ஊற்றிக்கலாம். நான் கொஞ்சம் கம்மியாக தான் பிரியாணிக்கு ஊற்றுவேன். ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் அதிகமாக தேவைப்பட்டால் கூட நீங்கள் அதிகபட்சமாக ஒரு 100 ml ஊற்றிக்கிங்க. எண்ணெய் ஊற்றி எண்ணெய் கொஞ்சம் சூடாகிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது 3மே கடையில் பார்த்தீங்கன்னா 10 ரூபா பாக்கெட் ஒன்று விற்கும். அந்த 10 ரூபா பாக்கெட்டை வாங்கி இதில் ஒரு 3 இதில் ஒரு 3 போட்டுக்குங்க. நீங்கள் வீட்டில் 1 கிலோ 2 கிலோ 1/2 கிலோ அது மாதிரி பண்ணும்போது பட்டை, கிராம்பு, ஏலக்காவை ஃபஸ்ட்டு எண்ணெயிலே போட்டு பண்ணுங்கள். பல்காக பண்ணும்போது இந்த சூடு அதிகமாக இருக்கும். அதனால தான் சில பேர் வெங்காயத்தில் போடுவாங்க. நீங்கள் வீட்டில் 1/2 கிலோ 1 கிலோ 2 கிலோ அது மாதிரிலாம் பண்ணும்போது தாராளமாக நீங்கள் எண்ணெயிலே போட்டு பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி நல்ல ஒரு அருமையான வாசனை கிடைக்கும். பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ பிரியாணிக்கு ஒரு 2 வெங்காயமும், இந்த பக்கம் குக்கரில் இருக்க பிரியாணிக்கு ஒரு 2 வெங்காயமும் நல்லா மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணியில் வெங்காயத்தோட முக்கியத்துவம் என்னென்னா, பிரியாணிக்கு நல்லா அருமையான ஒரு சுவையை மட்டும் கொடுக்குறது இல்லாமல் இந்த பிரியாணியை அதிக நேரம் நீங்கள் வச்சு சாப்பிட்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்குங்க. உங்கள் பிரியாணி நல்லா சுவையாகவும் அதிக நேரமும் வச்சு நீங்கள் சாப்பிடலாம். இப்போ வெங்காயம் ஒரு அரைப்பாக வந்துடுச்சு. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா ஒரு 2 பச்சை மிளகா நல்லா கீரல் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாவை கட் பண்ணி போட்டுடாதீங்க, காரம் ரொம்ப அதிகமாக இறங்கிடும். கீரல் போட்டிங்கன்னா தான் ஒரு மிதமான காரம் உள்ளுக்குள்ளே இறங்கும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மல்லி, புதினாவை பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கட்டு மல்லி, 1/4 கட்டு புதினாவை ஆட் பண்ணிக்கலாம். இதில் மெயினான விஷயம் என்னென்னா, மல்லி புதினாவை நீங்கள் தக்காளி மசாலாக்கு அப்புறம்லாம் போடும்போது வாசனை கொஞ்சம் கம்மியாக வருங்க. நான் அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருந்தேன். ஒரு டைம் எண்ணெயில் போட்டு பண்ணலாம் அப்படின்றத ஜப்பார் பாய் வீடியோ மூலிமா பார்த்து தான் நான் பண்ணும்போது எனக்கு வாசனை நல்லா வந்துச்சு. ஸோ நான் இதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் வெங்காயத்தில் மல்லி புதினாவை போட்டு வதக்கினீங்கன்னா உங்களுக்கு பிரியாணிக்கு வாசனை நல்லா அருமையாக கிடைக்குங்க. இந்த மல்லி புதினாவை நல்லா எண்ணெயில் பொறுமையாக வதக்கி விடுங்க. அப்போ தான் வாசனை நல்லா வரும். மல்லி புதினா ஃபுல்லாக வதங்கணும். மல்லி புதினா வதங்கினதுக்கு அப்புறமேட்டு தனி மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா ஒரு 6 கிராமுக்கு, அதாவது ஒரு டேபிள் ஸ்பூன் சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நம்ம போட்டுக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு பிரியாணிக்கான கலர் கொஞ்சம் நேச்சுரலாக கிடைக்கும். இதில் மெயினான விஷயம் என்னென்னா, நீங்கள் எந்த இன்க்ரீடியன்ஸ் வேணால் அதிக நேரம் வதக்கலாம். ஆனால் மிளகாத்தூளை மட்டும் ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. கரெக்டாக ஒரு 15லேருந்து 20 செகண்ட் மட்டும் தான் நீங்கள் மிளகாத்தூள் போட்டதுக்கப்புறம் வதக்கணும். அதுக்கப்புறம் பண்ணிங்கன்னா மிளகாத்தூள் ஒரு மாதிரி கருகின மாதிரி போயிடும். அடுத்தது இஞ்சி, பூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இருக்கும் இல்லையா, அந்த சைஸ் அளவுக்கு இஞ்சியும் பூண்டையும் நல்லா மையாக அரைச்சி போட்டிருக்கோம். கடையில் மட்டும் வாங்கி போட்டுறாதீங்க. இஞ்சி பூண்டு அரைச்சி போட்டால் தான் பிரியாணிக்கு நல்லா சுவையை கொடுக்கும். ஸோ என்னை பொறுத்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் எனக்கு பிரியாணிக்கு உயிர் மாதிரிங்க. ஆமாங்க. ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை எந்த அளவுக்கு வதக்க முடியுமோ அந்த அளவுக்கு என்னோடய நிதானத்தை கொடுத்து நான் வதக்குவேன். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை விடாதீங்க. நல்லா வதக்க முடியுமோ, எந்த அளவுக்கு உங்களால் ஹை அளவுக்கு வதக்க முடியுமோ அந்தளவுக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு தயிர் ஆட் பண்ணுறேங்க. தயிர் கடையில் 10 ரூபா பாக்கெட் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அதை வாங்கி போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். 1/2 கிலோக்கும் சரி, இல்லை ஒரு 2 கிளாஸ் பிரியாணி பண்ணுறீங்க குக்கர்லனா, இது 2த்துக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 ரூபா பாக்கெட்டு தயிர் கரெக்டாக இருக்கும். தயிர் ஆட் பண்ண உடனே தக்காளி ஆட் பண்ணக்கூடாது. இந்த தயிர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெள்ளையாக தெரியுது பார்த்தீங்கன்னா, அந்த வெள்ளையாக இருக்கிற திரி ஃபுல்லாக போகணும். அந்த அளவுக்கு பொறுமையாக வதக்கி விடுங்க. தயிர் நல்லா கரைஞ்சி போனதுக்கு அப்புறமேட்டு தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம். தக்காளி பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸான தக்காளி பார்த்தீங்கன்னா வெங்காயம் 2 எடுத்தீங்களா அதே நம்பர் அளவுக்கு தக்காளியும் எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக போடுறோம். தக்காளியை அரைச்சி போகிறதுனால என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, பிரியாணிக்கு உங்களுக்கு மசாலா சூப்பராக கிடைக்குங்க. பிரியாணிக்கு மசாலா குறையே வராது. 2வது பார்த்தீங்கன்னா, இந்த தக்காளி யாருமே சைடில் எடுத்து வைக்கக்கூடாது. ஸோ அதுதான் என்னோட தாட்டு. அதனால் ஒரு பிரியாணியில் நீங்கள் அரைச்சி போடும்போது பிரியாணி நல்லா சுவையாகவும் மசாலா அதிகமாகவும் அட் தி சேம் டைம் பார்த்தீங்கன்னா நல்லா
யாரும் தக்காளியை சைடில் எடுத்து வைக்க மாட்டாங்க. எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. சாப்பிடும்போது ஒரு கருவேப்பிலையோ கிராம்பு ஏலக்காய் வேணால் ஓரமாக எடுத்து வைக்கலாம். மற்றபடி காய்கறிலாம் ஓரமாக எடுத்து வச்சா எனக்கு பிடிக்காது. அடுத்தது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரைஸ் பாயில் பண்ணுறதுக்காக ஒரு 1.5 லிட்டர் அளவுக்கு தண்ணி வந்து வச்சுருக்கோம். நம்மக்கிட்ட வந்து பாத்திரம் இல்லைங்க. அதனால் நான் வந்து வானலை வந்து வச்சுருக்கேன். அதாவது கடாயின்னு சொல்லுவாங்க இது. ஸோ இந்த கடாய் வச்சு கடாயில் ஒரு 1.5 லிட்டர் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். உப்பு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். தண்ணியில் உப்பு கரெக்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கங்க. அதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளிலாம் நல்லா மசிஞ்சு மசாலாலாம் ரெடி ஆகிடுச்சு. இதில் இந்த உப்பு போட்ட சீனை மட்டும் காணும், எங்கே போயிடுச்சுன்னு தெரில. பரவாயில்லைங்க. பிரியாணிக்கு தேவையான அளவு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து எனக்கு வந்துச்சு. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு உப்பு போட்டுங்க. உப்பில் என்ன மேட்டர்னா இந்த கறியை போடுறதுக்கு முன்னாடி உப்பு போட்டிருக்கணுங்க. ஏன்னா அப்போ தான் மசாலாக்குள்ளே உப்பு புளி காரம் எல்லாம் இருக்கும். அந்த காரம் எல்லாம் கிளியராக சிக்கன் பீஸ் உள்ளே இறங்கும். ஸோ அதனால் உப்பு முன்னாடியே போட்டுருங்க. கறிக்கு அப்புறம் உப்பு மட்டும் போடவே போடாதீங்க. அது வந்து உங்களுக்கு பீஸ் எல்லாத்தையும் ஒரு மாதிரி சப்புன்னு இருக்க வச்சிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கறி ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணிவிட்டு பொறுமையாக மிக்ஸ் பண்ணியிருக்கோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் பாருங்கள் கேஸை வந்து ஆஃப் பண்ணிடுறேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் என்னோடய பிரியாணியில் நல்லா ஜூஸியாகவும் ஒரு பீஸும் நல்லா மசாலாவோட கேஎஃப்சி பீஸ் மாதிரி இருக்கிறதுக்காக நான் ஆஃப் பண்ணி வச்சுருப்பேன்னு. ஸோ அந்த மெத்தட் தான் நம்ம இங்கே ஃபாலோ பண்ணுறோம். மினிமமாக 5 நிமிஷத்துலேருந்து மேக்ஸிமம் 10 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். இது 5 நிமிஷம் மசாலா நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஆன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா தண்ணி ஆட் பண்ண போகிறோம். இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் டபராவில் இருக்க வட்டி பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா 1/2 கிலோவுக்கு கரெக்டாக 400 ml தண்ணி ஊற்றணுங்க. பாருங்கள் இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா 250 ml பிடிக்கும். ஒரு கிளாஸ் ஃபுல்லாக ஊற்றிட்டு பேலன்ஸ் ஒரு 150 mlக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிளாஸுக்கு கொஞ்சம் மேலே ஊற்றிக்கிறேன். ரெண்டாவது பக்கத்தில் குக்கரில் இருக்குங்க இல்லையா, இது பார்த்தீங்கன்னா 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் வாட்டர் வந்து ஆட் பண்ணணும். இப்போ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா 2 கிளாஸ் அரிசி வந்து பண்ண போகிறோம் குக்கரில். அதனால் 2 கிளாஸ் அரிசிக்கு மொத்தமாக 3 கிளாஸ் வாட்டர் வந்து இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். என்னடா வாட்டருக்கெல்லாம் இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறான்னு நினைக்காதீங்க. வாட்டர் பிரியாணிக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயங்க. அப்போ தான் உங்களுக்கு ரைஸ் நல்லா உதிரியாகும். ஹோட்டலில் இருக்க மாதிரி பக்காவான ஒரு செக்ஷனில் கிடைக்கும். அவ்வளோதான். தண்ணி வந்து 2 மசாலாவுக்கும் தண்ணி வந்து தேவையான அளவு ஊற்றிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா லெமன் வந்து கரெக்டாக இதில் ஒரு ஆஃப் லெமன் எடுத்துகிட்டு குக்கரில் இருக்கிறதுக்கு ஆஃப் லெமனும் வட்டி பிரியாணி பண்ணுற தபராவில் இருக்கிறதுக்கும் ஒரு ஆஃப் லெமனும் நல்லா புழிஞ்சு விட்டுக்கலாம். அங்கே லெமன் ஆட் பண்ணோம் இல்லையா, லெமன் ஆட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் நம்ம அரிசி ஆட் பண்ணுறோம். ஏன்னா அப்போ தான் சிக்கன் அங்கே ஆஃப் பாயில் ஆகிறதுக்கும் இந்த ரைஸ் இங்கே ஆஃப் பாயில் ஆகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த ஆஃப் பாயில் ஆன ரைஸை தூக்கி நீங்கள் தம்மில் போடும்போது சிக்கனு அரிசி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம் தம்முக்கு அப்புறம் ஃபுல் பால் ஆகி வெளியே ரிசல்ட்டாக உங்களுக்கு கிடைக்கும். இதே டைமில் என்ன பண்ணுறோன்னா நம்ம குக்கரில் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மசாலா கொதிக்குது. ஸோ கொதிக்கிற மசாலாவில் ரைஸை நீங்கள் அப்படியே டேரெக்டாக ஆட் பண்ணிக்கிங்க. ஏன்னா இது வந்து தம் பிரியாணி. ஸோ ரைஸை பொறுமையாக அப்படியே நம்ம ஊற வச்ச ரைஸை ஃபுல்லாக பொறுமையாக ஆட் பண்ணிக்கிறோம். இந்த ரைஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மினிமமாக ஒரு 1/4 மணி நேரம் கூட ஊற வச்சுக்கலாம். அதிகபட்சமாக நீங்கள் 2 மணி நேரம் கூட ஊற வைக்கலாம். நான் 2 மணி நேரம்லாம் அசால்ட்டாக ஊற வச்சு பண்ணியிருக்கேன். எந்த ஒரு ப்ராப்ளமும் வந்தது கிடையாது. நம்ம வட்டி பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா அரிசி வந்து நம்ம ஆஃப் பாயில் ரெடி ஆகிடுச்சு. ஸோ அந்த அரிசியை நம்ம ஃபில்ட்ரு பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்னென்னா, இந்த அரிசியில் நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணும்போது இந்த சுடு தண்ணியை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிங்க. எதனாலனா இந்த ரைஸை நீங்கள் மசாலாவில் ஆட் பண்ணும்போது இந்த சுடு தண்ணியை ஊற்றி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி. ஏன் இது நான் இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறேன்னா, இந்த சுடு தண்ணி தான் உங்களுக்கு பிரியாணிக்கு கிளியராக வரும். நீங்கள் பச்சை தண்ணி ஊற்றினீங்கன்னா அதில் உப்பு இருக்காது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அரிசியும் குழஞ்சி போகிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த சுடு தண்ணியை எடுத்து வச்சுக்கிங்க. இந்த வட்டி பிரியாணியை பொறுத்த வரைக்கும் மெயினான விஷயம் ஒன்று இருக்குங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆஃப் பாயில் பண்ண ரைஸை உள்ளே ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ மசாலா கொதிக்குது பார்த்தீங்கன்னா, இது மாதிரி கொதிச்சுட்டு இருக்கணும். கொதிச்சுட்டு இருக்க மசாலா தண்ணியில் தான் நீங்கள் அரிசி ஆட் பண்ணணும். அப்போ தான் உங்களோட பிரியாணி தம்மு கிளியராக வரும். நல்லா நோட் பண்ணிக்கிங்க. இல்லைனா உங்கள் பிரியாணி தம்மு கண்டிப்பாக கிளியர் ஆகாது. 20 நிமிஷத்தில் கிளியர் ஆகும்னா நல்லா கொதிக்கிற இதில் தான் நீங்கள் அரிசி ஆட் பண்ணணும். ஸோ ஆஃப் பாயில் பண்ண ரைஸை நல்லா கொதிக்கிற மசாலாலாம் நம்ம இப்போ ஆட் பண்ணுறோம். ஆஃப் பாயில் பண்ண ரைஸை வந்து ஆட் பண்ணிட்டோம். நல்லா லெவல் பண்ணுறோம். லெவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மசாலா கீழே இருக்குது, அரிசி மேலே இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம அந்த சுடு தண்ணி ஆட் பண்ணுவோம். இதுக்கு தான் அந்த சுடு தண்ணி தேவைப்படும்னு சொன்னோம். ஸோ என்னென்னா சுடு தண்ணியில் உப்பு கரெக்டாக இருக்கும். அது சுடு தண்ணியாக இருக்கும்போது அரிசியோட பதம் மாறாமல் இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு நீங்கள் இந்த இடத்துல 400 ml தண்ணி ஊற்றாமல் அதுக்கும் கம்மியாக ஊற்றிட்டிங்கன்னா அந்த சுடு தண்ணி ரொம்ப அதிகமாக ஊற்றுற மாதிரி போயிடும். சுடு தண்ணி ரொம்ப அதிகமாக ஊற்றிட்டிங்கன்னா பிரியாணிக்கு மசாலா கம்மியாகிடும். ஸோ லெவல் ஆஃப் வாட்டர்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள் அரிசியும் மசாலாவும் ஒரே லெவலில் வச்சுருக்குமா, இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே மூடி தம் போட்டுடலாங்க. ஸோ மூடிட்டு இந்த மூடி மேலே ஏதாச்சும் ஒரு வெயிட் வைக்கணும். ஸோ அந்த வெயிட்டுக்காக நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு குக்கரில் வாட்டர் பிடிச்சி வச்சுருக்கோம். நீங்கள் எது வேணாலும் வச்சுக்கலாம், ஏதாச்சும் ஒரு வெயிட் இருந்தாலே போதும். இப்போ இந்த குக்கரில் நம்ம ரைஸ் ஆட் பண்ணிடணும் இல்லையா, இதை வந்து பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும்.
ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, அரிசி ஒடியாமல் இருக்கிறதுக்காக லேசாக மிக்ஸ் பண்ணணும். என்கிட்ட இந்த சாம்பார் கரண்டி தான் இருக்குது, அதனால தான் நான் இதை வச்சு மிக்ஸ் பண்ணுறேன். உங்கள் வீட்டில் ஏதாச்சும் கொஞ்சம் பெரிய கரண்டி மாதிரி ஜல்லி கரண்டி மாதிரி இருந்தால் அதை வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு ஜல்லி கரண்டி இருக்குது, நான் அதை ஆல்ரெடி வந்து வடி பிரியாணி தபராக்கு போட்டுட்டேன். ஸோ அந்த கரண்டி இதில் போட்டால் நல்லா இருக்காதுன்றதால நான் இந்த சாம்பார் கரண்டி வச்சே மிக்ஸ் பண்ணுறேன். இது நீங்கள் பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ரைஸும் மசாலாவும் ஒரே லெவலில் வரும்போது நீங்கள் வந்து தம் போடணுங்க. ஸோ ரைஸும் மசாலாவும் ஒரே லெவலில் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து குக்கர் போட்டு மூடிட்டு இந்த குக்கர் வந்து கரெக்டாக ஒரு விசில் வரணுங்க. ஒரு விசில் வர வரைக்கும் வச்சுட்டு ஒரு விசில் வந்த உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அந்த விசில் இருக்க ஸ்மோக் வந்து வெளியே எடுக்கக்கூடாது. அந்த விசில் அதுவாக ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணணும். இப்போ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வடி பிரியாணி பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம் தம் முடிஞ்சிச்சு. அதை ஓப்பன் பண்ணுறோம். எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். நல்லா அருமையாக வந்திருக்கு பாருங்கள். அதோட அரிசி வந்து நல்லா ஃபுல்லாக உப்பரியாக ஆகிறதுக்காக லென்த்தாக இருக்குது. அட் தி சேம் டைம் தம்முமே கிளியராக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளோட கரண்டி எடுத்து ஒரு 4 பக்கம் வச்சு செக் பண்ணுறோம். இந்த பக்கம் பார்க்குறோம், தண்ணி இல்லை. ரெண்டாவது அப்படியே இதுக்கு ஆப்போசிட்டாக மேலே இருக்கு இல்லையா, அந்த பக்கம் வந்து பார்க்குறோம். அங்கேயுமே பாருங்கள் தண்ணி இல்லை. ஸோ இது மாதிரி 4 பக்கம் வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள் தண்ணி இருக்கா இல்லையான்னு. ஸோ பாருங்கள் தண்ணி எதுவுமே இல்லை, மசாலா மட்டும் லைட்டாக இருக்குது. ஸோ 20 நிமிஷம் தம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளோட 1/2 கிலோ வடி பிரியாணி பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. பக்கத்தில் இன்னும் தம் பிரியாணி தான் இன்னும் விசில் விடல, என்னன்னு தெரியல. 20 நிமிஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு, ஆனால் இன்னும் விசில் விடாமல் இருக்குது. பட் இந்த பிரியாணியோட ரைஸ்லாம் எப்படி நல்லா பக்காவாக வந்திருக்கு பாருங்கள். ஒரு அரிசியும் எதுவும் ஒட்டாமல் கிளியராக இருக்குது. அட் தி சேம் டைம் பார்த்தோன்னா கலருமே ஒரு நேச்சுரலான ஒரு கலர் பக்காவாக கிடச்சிருக்குங்க. இனிமே பார்த்தீங்கன்னா நல்லா அருமையாக இருக்குது. பட் என்னென்னா நம்ம இந்த மாதிரி 1/2 kg 1 kg பண்ணும்போது உங்களுக்கு ஹோட்டலில் இருக்கிற மாதிரியே வாசனையும் டேஸ்ட்டும் கிடைக்காதுங்க. பட் ஹோட்டலில் கம்பேர் பண்ணும்போது ஒரு 60% கிட்ட உங்களுக்கு வாசனையும் டேஸ்ட்டு இருக்கும். இந்த குக்கரில் பண்ண பிரியாணி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரைஸ் குழஞ்சிடுச்சு. அதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த குக்கரில் இருக்க அந்த வேசல் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த ரப்பர் மாதிரி இருக்கிறது பார்த்தீங்கன்னா சரியில்லை. அது மெலிஞ்சிடுச்சு. அதனால் கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம் பார்த்தீங்கன்னா இது வந்து விசிலே வராமல் இருந்துருச்சு. என்னன்னு பார்த்தா அடி பிடிச்சி போயிட்டு சரியாக வரலைங்க. ஸோ குக்கர் பிரியாணி வந்து சொதப்பிடுச்சு. பட் வடி பிரியாணி சூப்பராக வந்துடுச்சு. வாட்டரோட அளவு எல்லாமே கரெக்டு தான். நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி பண்ணுங்க. உங்களுக்கு குக்கர் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ரிசல்ட் சூப்பராக கிடைக்கும். பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ரெடியான உடனே சுட சுட வந்து நம்மளது வந்து தையலையில் வந்து பிரியாணி போட்டுட்டு நான் உக்காந்துட்டேன். ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இதோட ரிசல்ட் 100% ஒர்க் ஆகும். ரெண்டாவது என்னென்னா, நாம் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக வந்து ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். நம்மளோட யூடியூப் சேனலில் நம்பர் இருக்குது, மறக்காமல் பார்த்துட்டு நம்மளுக்கு கால் பண்ணுங்கள், இல்லைனா மெசேஜ் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் ஹட் பிரியாணின்னு போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு வரும். அதை பார்த்து கூட நீங்கள் நம்மளை கான்டாக்ட் பண்ணலாம்.